மலரட்டுமே, இங்கு இன்னிசை முழங்கட்டுமே, நம்மில் இறையருள் மலரட்டுமே, அதிகமெல்லாம் பரவட்டுமே, இதயங்கள் மலரட்டுமே, இங்கு இன்னிசை முழங்கட்டுமே. அண்ணலை இங்கு நமையலை தாரின் மண்ணிலை பொங்கும் வாழ்வலை தான். அண்ணலை இங்கு நமையலை தாரின் மண்ணிலை பொங்கும் வாழ்வலை தான். வரையில்லா வரங்களை நமக்களித்தான், வரையில்லா வரங்களை நமக்களித்தான். தன் கரையில்லா கருணையால் நம்மை மீட்டான். இதயங்கள் மலரட்டுமே, இங்கு இன்னிசை முழங்கட்டுமே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த தெய்வீக திருப்பலியானது உத்தரிக்கிற நிலையில் இருக்கக்கூடிய எல்லா ஆன்மாக்களின் இளைப்பாற்றி பலியாக ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. இந்த கருத்தோடு நம்முடைய கருத்துக்களையும் இணைத்து இந்த தெய்வீக திருப்பலியிலே இறையாசீர் வேண்டி மன்றாடுவோம். தகுதியான விதத்தில் இந்த உயிருள்ள பலியை நாம் ஒப்பு கொடுக்க தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள், பலவீனங்கள் அனைத்தையும் நினைத்து பார்த்து இறைவனிடத்திலே மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்பதை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கனியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, உம்மை எதிர்நோக்கி இருப்போரின் ஆற்றலானவரே, உம்மாலன்றி வலுவற்ற எங்களால் ஒன்றும் செய்ய இயலாது. எனவே உம் கட்டளைகளை நிறைவேற்றி எங்கள் விருப்பத்தாலும் செயலாலும் உமக்கு உகந்தவர்களாகிட உமது அருளுதவியை கனிவுடன் எங்களுக்கு என்றும் அளிப்பீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
அரசர்கள் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 21. இறைவார்த்தைகள் 1 முதல் 16 முடியும். அந்நாட்களில் இஸ்ரேலனாகிய நாபோத்துக்கு இஸ்ரேலில் சமாரிய அரசன் ஆகாபின் அரண்மனை அருகில் ஒரு திராட்சை தோட்டம் இருந்தது. ஆகாபு நாபோத்திடம், உன் திராட்சை தோட்டம் என் அரண்மனை அருகில் இருப்பதால் நான் அதை காய்கறி தோட்டம் ஆக்கும்படி என்னிடம் கொடுத்துவிடு. அதற்கு பதிலாய் அதைவிட நல்ல திராட்சை தோட்டத்தை உனக்கு தருவேன். உனக்கு விருப்பமானால் அதை விலையை வெள்ளியாக தருகிறேன் என்றான். அதற்கு நாபோத் ஆகாபிடம், என் மூதாதையரின் உரிமை சொத்தை நான் உமக்கு கொடாதவாறு ஆண்டவர் என்னை காப்பாராக என்றான். என் மூதாதையரின் உரிமை சொத்தை உமக்கு கொடுக்க மாட்டேன் என்று இஸ்ரேலனாகிய நாபோத்து தன்னிடம் சொன்ன வார்த்தைகளை முன்னிட்டு ஆகாபு ஆத்திரத்துடனும் கோபத்துடனும் தன் அரண்மனைக்கு வந்தான். முகத்தை திருப்பிக் கொண்டு தம் கட்டிலில் படுத்து கிடந்தான். உணவருந்த மறுத்துவிட்டான். அப்போது அவனுடைய மனைவி இசபேல் அவனிடம் வந்து, நீர் ஏன் மனம் சோர்ந்திருக்கிறீர்? ஏன் உணவருந்தவில்லை என்று அவனை கேட்டாள். அதற்கு அவன் அவளிடம், நான் இஸ்ரேலனாகிய நாபோத்திடம் பேசினேன். உன் திராட்சை தோட்டத்தை அதற்கான வெள்ளிக்கு எனக்கு கொடுத்துவிடு. உனக்கு விருப்பமானால் அதற்கு பதிலாக வேறு திராட்சை தோட்டத்தை தருவேன் என்றேன். அதற்கு அவன், என் திராட்சை தோட்டத்தை உமக்கு தரமாட்டேன் என்று சொல்லிவிட்டான் என்றான். அப்போது அவன் மனைவி இசபேல் அவனை நோக்கி, இஸ்ரேலின் அரசராகிய நீர் இப்படியா நடந்து கொள்வது? எழுந்திரு, உணவருந்தி மனமகிழ்வாயிரும். இஸ்ரேலனாகிய நாபோத்திடம் திராட்சை தோட்டத்தை நானே உம்மிடம் ஒப்படைத்துகிறேன் என்றார். எனவே அவள் ஆகாபின் பெயரால் மடல்கள் எழுதி அவற்றில் அவனது முத்திரையை பொறித்து அம்மடல்களை நாபோத்திடம் நகரில் குடியிருந்த பெரியோருக்கும் உயர்குடி மக்களுக்கும் அனுப்பினாள். அம்மடல்களில் அவள், நீங்கள் ஒரு நோன்பு அறிவித்து நாபோத்தை தம் மக்கள் முன்னிலையில் அமர செய்யுங்கள். அவனுக்கு எதிராய் இலி மனிதர் இருவரை ஏவிவிட்டு, நீ கடவுளையும் அரசனையும் பழித்துரைத்தாய் என்று அவன் மீது குற்றம் சாட்ட செய்யுங்கள். பின்னர் அவனை வெளியே கொண்டு போய் கல்லால் எறிந்து கொன்று போடுங்கள் என்று எழுதியிருந்தாள். நாபோத்துடன் அந்நகரில் குடியிருந்த பெரியோரும் உயர்குடி மக்களும் இசபேல் தமக்கு அனுப்பிய மடல்களில் எழுதி இருந்தவாறே செய்தனர். அவர்கள் ஒரு நோன்பு அறிவித்து நாபோத்தை மக்கள் முன்னிலையில் அமர்த்தினார். அப்பொழுது அந்த இளி மனிதர் இருவரும் வந்து நாபோத்துக்கு எதிரே உட்கார்ந்திருந்தனர். அந்த இளி மனிதர் மக்களை பார்த்து, நாபோத் கடவுளையும் அரசனையும் பழித்துரைத்தான் என்று அவன் மீது குற்றம் சாட்டினர். எனவே அவர்கள் அவனை நகருக்கு வெளியே கொண்டு போய் கல்லால் எறிந்து கொன்றனர். பிறகு அவர்கள், நாபோத் கல்லால் எரியுண்டு மடிந்தான் என்று இசபேலுக்கு செய்தி அனுப்பினர். நாபோத் கல்லால் எரியுண்டு மடிந்ததை இசபேல் கேட்டவுடன் அவள் ஆகாபை நோக்கி, நீர் எழுந்து சென்று இஸ்ரேலனாகிய நாபோத் உமக்கு விற்க மறுத்த அதே திராட்சை தோட்டத்தை சொந்தமாக்கி கொள்ளும். நாபோத் உயிரோடு இல்லை, அவன் இறந்து போனான் என்றாள். நாபோத் இறந்து போனதை ஆகாபு கேட்டு இஸ்ரேலனாகிய நாபோத்தின் திராட்சை தோட்டத்தை உடைமையாக்கி கொள்ள புறப்பட்டு போனான். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல். பல்லவி. ஆண்டவரே என் பெருமூச்சை கவனித்தருளும். ஆண்டவரே என் பெருமூச்சை கவனித்தருளும். ஆண்டவரே என் விண்ணப்பத்திற்கு செவிசாய்த்தருளும். என் பெருமூச்சை கவனித்தருளும். என் அரசரே, என் கடவுளே, என் கெஞ்சும் குரலை உற்று கேளும். பல்லவி. ஆண்டவரே என் பெருமூச்சை கவனித்தருளும். ஏனெனில் நீர் பொல்லாங்கை பார்த்து மகிழும் இறைவன் இல்லை. உமது முன்னிலையில் தீமைக்கு இடமில்லை. ஆணவமிக்கோர் உமது கண்முன் நிற்க மாட்டார். பல்லவி. ஆண்டவரே என் பெருமூச்சை கவனித்தருளும். தீங்கிழைக்கும் அனைவரையும் நீர் வெறுக்கின்றேன். பொய் பேசுவோரை நீர் அழித்து விடுவேன். கொலை வெறியரையும் வஞ்சகரையும் அருவருக்கின்றேன். பல்லவி. ஆண்டவரே என் பெருமூச்சை கவனித்தருளும்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 5 இறைவசனங்கள் 38 முதல் 42 முடிய. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 5 இறைவசனங்கள் 38 முதல் 42 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், தீமை செய்பவரை எதிர்க்க வேண்டாம். மாறாக உங்களை வலக்கன்னத்தில் அறைபவருக்கு மறு கன்னத்தையும் திருப்பி காட்டுங்கள். ஒருவர் உங்களுக்கு எதிராக வழக்கு தொடுத்து உங்கள் அங்கியை எடுத்துக்கொள்ள விரும்பினால் உங்கள் மேலுடையையும் அவர் எடுத்துக்கொள்ள விட்டுவிடுங்கள். எவராவது உங்களை ஒரு கல் தொலை வர கட்டாயப்படுத்தினால் அவரோடு 2 கல் தொலை செல்லுங்கள். உங்களிடம் கேட்கிறவருக்கு கொடுங்கள். கடன் வாங்க விரும்புகிறவருக்கு முகம் கோணாதீர்கள். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று நற்செய்தியிலே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு புதிய அணுகுமுறையை நமக்கு கற்றுத் தருகின்றார். பழைய காலத்து சட்டமாக, பழைய காலத்து அணுகுமுறையாக இல்லாமல் ஒரு புதிய சவால் மிகுந்த அணுகுமுறையை, பலரும் பின்பற்ற தயங்குகின்ற ஒரு அணுகுமுறையை நாம் கடைபிடிக்க வேண்டும் என்பதற்கான அழைப்பை கொடுக்கின்றார். பழைய காலத்து சட்டம் என்ன சொன்னது? கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று சொன்னது. அதாவது ஒரு கண்ணை ஒருவன் அடித்தால் அவனுடைய ஒரு கண்ணை நீ அடிக்கலாம். ஒருவன் உன்னை ஒரு கன்னத்தில் அறைந்தால் நீ அவனை இன்னொரு கன்னத்தில் அறையலாம். அதாவது ஒரு அடிக்கு ஒரு அடி. உன்னுடைய ஒரு பல்லை உடைத்தால் நீ அடுத்தவனுடைய ஒரே ஒரு பல்லை, உன்னை அடித்தவனுடைய அந்த ஒரே ஒரு பல்லை உடைக்கலாம் என்று இருந்த அந்த ஒரு பழி வாங்கக்கூடிய அந்த சட்டத்தை ஆண்டவர் முற்றிலுமாக மாற்றி அமைக்கின்றார். ஒரு கன்னத்தில் அறைபவனுக்கு நீ பதிலுக்கு திருப்பி மறு கன்னத்தில் அடிக்காமல் உன்னுடைய மறு கன்னத்தையும் அவனுக்கு காட்டு. உன்னுடைய பல்லை உடைப்பவனுக்கோ அல்லது உன்னுடைய அங்கியை பறித்து கொள்ள விரும்புவனுக்கோ நீ எதையும் மறைக்க வேண்டாம், தடை செய்ய வேண்டாம், அதை அவர்களுக்கு கொடுத்து விடு என்கின்ற ஒரு புதிய சிந்தனையை, புதிய அழைப்பை கொடுக்கின்றார். அன்பு மக்களே, ஆண்டவருடைய இந்த ஒரு புதிய கட்டளை, இந்த ஒரு புதிய அழைப்பு, இதனை நாம் பின்பற்றுகிற பொழுது நாம் தீமைக்கு இறங்குகிறது போல அல்லது நாம் கோழைத்தன்மை உடையவர்களாக இருப்பது போல ஒரு தோற்றத்தை நேரடியாக நமக்கு வெளிப்படுத்துகிறது. பதிலுக்கு திரும்ப அடித்தால்தானே நான் திறமையானவன் அல்லது தைரியமானவன், பதிலுக்கு திரும்ப அடிக்காமல் இன்னும் கொஞ்சம் அடி என்று நான் ஒத்துக்கொண்டால் என்னை அவனின் முன்பாக தாழ்மையாக அல்லது இழிவாக நடத்துவது போல் ஆகிவிடுமே என்று நிச்சயமாக நாம் சிந்திக்கின்ற பொழுது நமக்கு தோன்றும். ஆனால் ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு சவாலை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஏற்படுத்த அவர் விரும்புகிறார். இங்கே நாம் தீமை செய்பவரை எதிர்க்கவில்லை, மாறாக தீமையை எதிர்க்கிறோம். இப்படிப்பட்ட செயல்பாடுகளை நாம் முன்னெடுப்பதன் மூலமாக அங்கே அந்த தீமை செய்பவர் மீண்டும் அந்த தீமையை செய்வதற்கு அவர் யோசிப்பார். நாம் தீமை செய்தாலும் அவன் தீமை செய்யவில்லையே, எனவே அடுத்த முறை இந்த தீங்கை நான் அவனுக்கு செய்ய மாட்டேன் என்கின்ற ஒரு புதிய மனமாற்றத்தை அந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே அது ஏற்படுத்துவதாக அமைகிறது. அப்படிப்பட்ட ஒரு அணுகுமுறையைத்தான் நாம் கடைபிடிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார். இந்த உலகத்தால் யாராலும் கடைபிடிக்காத ஒரு அணுகுமுறை தான் இது. இப்படிப்பட்ட ஒரு அணுகுமுறையை நாம் கொண்டோம் என்று சொன்னால் இந்த உலகத்தினுடைய அவமான பார்வைக்கு, இழி பார்வைக்கு நிச்சயமாக நாம் தள்ளப்படுவோம். பிழைக்க தெரியாதவனாக இருக்கிறானே,
அடிக்கிறான், இப்படி அடி வாங்கிட்டு இருக்கிறானே என்று தான் நிச்சயமாக இந்த உலகம் பேசும். அன்பு மக்களே, இந்த உலகம் என்ன பேசினாலும் நம்முடைய செயல்பாடுகள் நல்ல செயல்பாடுகளாக இருக்கின்ற பொழுது அங்கே நமக்கு அந்த தீமையை கொடுத்தவனிடத்திலேயே நல்ல ஒரு மாற்றத்தை நாம் அங்கே ஏற்படுத்தி விடுகின்றோம். இந்த ஒரு படிப்பினையை நம்முடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்க முயற்சி செய்வோம். நம் ஆண்டவர் நமக்கு கற்றுத்தருகின்ற இந்த ஒரு புதிய வாழ்வுக்கான படிப்பினையைத்தான் பவுலடிகளாரும் அருமையாக ரோமியருக்கு எழுதிய திருமடலிலே சொல்லுவார். 12வது அதிகாரம் 21வது இறை வசனத்திலே சொல்லுவார், தீமை உங்களை வெல்ல விடாதீர்கள், நன்மையால் தீமையை வெல்லுங்கள் என்று சொல்லுவார். தீமை நமக்கு இழைக்கப்படுகின்ற பொழுது நாம் பதிலுக்கு தீமையை இழைத்தோம் என்று சொன்னால் தீமை நம்மை வெல்ல நாம் அனுமதிக்கின்றோம். அதே நேரத்தில் நம்முடைய நன்மையான காரியங்களால் நாம் பதில் மொழி அங்கே கொடுக்கின்ற பொழுது நம்முடைய நன்மையால் நாம் தீமையை வெல்பவர்களாக மாறிவிடுகிறோம். நாம் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தேர்ந்து கொள்ளப் போகிறோம் என்று சிந்தித்து பார்ப்போம். இந்த ஒரு வாழ்க்கையை, இந்த ஒரு அணுகுமுறையை சிந்திக்கிற பொழுது இது நம்மை தாழ்வடைய செய்வது போல தோன்றினால் கூட நிச்சயமாக நாம் தாழ்வடையவில்லை. இறைவனின் முன்பாக, இந்த உலகத்தின் முன்பாக நாம் உயர்த்தப்படுகிறோம் என்பதுதான் ஆண்டவர் நமக்கு சொல்லித் தருகின்ற ஒரு அருமையான படிப்பினையாக, பாடமாக இருக்கின்றது. எனவே அதனை உள்வாங்கியவர்களாக நமக்கு தீங்கு செய்பவர்களுக்கு கூட நன்மை செய்யக்கூடிய நல்ல மனநிலையை நாம் பெற்றுக்கொள்ள தேவையான இறையருள் வேண்டி இந்த பலியிலே தொடர்ந்து மன்றாடுவோம். ஆமென். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரை புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. இரக்கமுள்ள இறைவா, மக்களினத்தார் ஒப்பு கொடுக்கும் இந்த அப்பரச காணிக்கைகள் எங்களுக்கு ஊட்டமளிக்கும் உணவாகவும் எங்களை புதுப்பிக்கும் அருளடையாளமாகவும் மாறச் செய்கின்றே. அதனால் இவற்றின் அருளுதவி எங்கள் உடலுக்கும் மனதுக்கும் என்றும் குறைவுபடாமல் கிடைக்க அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியருளும். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா,
எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் பாவ பழியால் வெகு தொலைவில் அகன்றிருந்த உம் பிள்ளைகளை உம் திருமகனின் இரத்தத்தாலும் தூய ஆவியாரின் வல்லமையாலும் உமோடு மீண்டும் ஒன்றிணைக்க திருவுளமானீர். இவ்வாறு மக்கள் மூவொரு கடவுளின் ஒன்றிப்பால் ஒருங்கிணைக்கப்பட்டு கிறிஸ்துவின் உடலும் தூய ஆவியாரின் கோவிலுமான திரு அவையாக திகழச் செய்தீர். இதனால் பல்வகையில் வெளிப்படும் உமது ஞானத்தை புகழச் செய்தீர். ஆகவே வானதூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உமை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு பாடுவதாவது: ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். கிறிஸ்து மீண்டும் வருவார். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஸ்டீஃபன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும்
உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். நீர் இவ்வுலகிலிருந்து உம்மிடம் அழைத்து கொண்டு உத்தரிக்கிற நிலையில் இருக்கக்கூடிய அனைத்து ஆன்மாக்களையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்தருளும். உம் திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர்கள் உயிர்ப்பிலும் அவரை போல இருக்கச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயும் எங்கள் பாதுகாவலியுமான புனித ஜெபமாலை அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்தும் வரமருள உமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து வழங்கும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இது உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்கப்பெற்றுள்ள நாம் பேறு பெற்றோ. ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியலும் எனது ஆன்மா நலமடையும்.
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் உட்கொண்ட உமது இத்திரு உணவு நம்பிக்கையாளர் உமிழ் ஒன்றித்திருப்பதை குறித்து காட்டுகின்றது. அதுபோல உமது திரு அவையிலும் ஒற்றுமையை அது விளைவிப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. இறையாசிரை நிறைவாக பெற்றவர்களாக சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. நிறைவேற்றி தந்தையின் உடலுள்ள சுகத்திற்காகவும் இங்கு வந்திருக்கிற ஒருவருடைய தேவைகள் எண்ணங்கள் நிறைவேறும்படியாக வேண்டிக் கொள்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையை முது பெயர் தூயதென போற்ற பெறுக. முத ஆட்சி வருக. மது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருளிருந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவேற்றின்கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிலா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். புனித ஜெபமாலை எண்ணெயே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித ஜெபமாலை எண்ணெயே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித ஜெபமாலை எண்ணெயே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நிலையான புகழுக்குரிய தூய நிறை நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாவுக கடவது. தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமென்.